தந்தை பெரியாரை இழிவுபடுத்தி பேசி வரும் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வீடு முற்றுகையிடப்பட்டது போல அடுத்ததா அவரோட நாம் தமிழர் கட்சி தலைமை அலுவலகமும் பெரியாரிய உணர்வாளர்களால் முற்றுகையிடப்படும்னு அதர்மம் யூடியூபர் மனோஜ்குமார் சீமானுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்காரு. இது குறித்து ஒரு தனியார் சேனலுக்கு அவர் கொடுத்த பேட்டியில பத்திரிகையாளர் ஒரு சில கேள்விகளை முன்வைக்கிறாங்க. அதுக்கு மனோஜ் ரொம்ப காரசாரமா சீமானுக்கு சவால் கொடுக்கும் விதமான பதிலையும் மிரட்டலையும் விடுத்திருக்காரு. நாம் தமிழர் கட்சி அலுவலகத்தை முற்றுகையிடலாம் சரி, ஆனா ஏன் சீமானோட வீட்டை முற்றுகையிடணும்னு அந்த கட்சி நிர்வாகிகள் கேள்வி கேட்கிறாங்க. இதை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிற மாதிரியான கேள்விக்கு, கட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டோம்னா அங்க நாம் தமிழர் தம்பிகள் எப்படியாவது அடி வாங்கிப்பாங்க, ஆனா வீட்டுக்கு வந்தா நமக்கு சேதாரம் ஆகும் அப்படிங்கறதாலதான் நாம் தமிழர் தம்பிகளை சீமான் இந்த விஷயத்துல கோத்து விடுறாரு. வீட்டை முற்றுகையிட போறோம்னு சொல்லி ஒரு வாரம் ஆகிருச்சு, அப்பவே அலுவலகத்தை வாங்கன்னு சவால் விட்டுருக்கலாமே. அப்படி சீமான் அப்பவே சொல்லியிருந்தா நாங்க அலுவலகத்துக்குள்ள நுழைஞ்சிருப்போம். வீட்டுக்கு முன்னாடி வந்து நின்னதுக்கு அப்புறம் அலுவலகத்துக்கு வாங்கன்னு சொல்றாரு. நிச்சயமா வருவோம், நாம் தமிழர் கட்சி அலுவலகத்துக்கு நிச்சயமா வருவோம். பெரியார் குறித்து தொடர்ந்து அவதூறா பேசிட்டு வர இந்த போக்க சீமான் விடாத வரைக்கும் நாம் தமிழர் கட்சி அலுவலகத்தையும் நாங்க முற்றுகையிட தான் போறோம்னு அவர் சொல்லியிருக்காரு. சீமான் வீட்டுக்கு வந்திருக்க தம்பிகளுக்கு காலையில சாப்பாடு, பகல்ல பிரியாணின்னு போட்டு அவங்க கையில உருட்டுக்கட்டை கொடுத்து நிக்க வச்சிருக்காரு. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, உருட்டுக்கட்டைகளோட சீமான் வீட்டுல 500 பேர் இருப்பாங்க, ஆனா இங்க நாங்க 2700 பேர் இருக்கும். அவங்க 500 பேர் உருட்டுக்கட்டைகளோட இருக்கட்டும். நாங்க கொண்டு வந்திருக்கிறது ஒன்றும் பிளாஸ்டிக் பைப் கிடையாது, பாதி உருட்டுக்கட்டை தான். கோமாளி பசங்க உங்களுக்கே இவ்வளவு இருந்தா இயக்கத்துக்காக 30 வருஷமா போராடி உழைச்சிட்டு இருக்க எங்களுக்கு இவ்வளவு இருக்கும். சீமானின் ரசிகர்களுக்கு இவ்வளவு இருந்தா சித்தாந்தவாதியாக கொள்கைவாதியாக இருக்கிற எங்களுக்கு எவ்வளவு இருக்கும். அவங்களை விட பெரிய ஏற்பாட்டோட தான் நாங்க வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி பதில் சொல்றாரு. பிரபாகரனோட போட்டோவை எடிட் செய்தது நான் தான் இயக்குனர் ராஜ்குமார் சொல்லியிருக்காரு. அதை பத்தி உங்களோட கருத்து என்னன்னு கேட்டதுக்கு, சீமான் ஈழத்துக்கு போனது உண்மை, அங்க திரைப்படங்களுக்காக சில வேலைகள் பார்த்ததும் உண்மை. அதே நேரத்துல கொளத்தூர் மணி வன்னி அரசு கால்கள்ல விழுந்து பிரபாகரன் கிட்ட ஒரே ஒரு போட்டோ மட்டும் எடுத்துக்கிறேன்னு கேட்டுக்கிட்டு பிரபாகரன் கூட 2 நிமிஷம் நின்னது உண்மை. பிரபாகரன் கூட சீமான் போட்டோ எடுத்ததும் உண்மைதான். ஆனா அந்த போட்டோ சீமானோட கைகளுக்கே இன்னும் வந்து சேரல. சீமான் திரும்பி வந்த பிறகு கொளத்தூர் மணி வன்னி அரசு கிட்ட போட்டோட நகலை கொடுங்கன்னு கெஞ்சி இருக்காரு சீமான். ஒரு நாள்ல 2 நாள்ல 2009ஆம் வருஷம் வரைக்கும் அவர் கெஞ்சிட்டு தான் இருந்திருக்காரு. அங்க மக்கள் கொத்து கொத்தா செத்துட்டு இருக்கும் போது சீமான் கேட்டுக்கொண்ட போட்டோவை வாங்கி கொடுக்கறதுக்கு யாருமே முயற்சி பண்ணல. 2010ஆம் வருஷம் தான் முதல்ல பிரபாகரன் கூட சீமான் இருக்கும் தற்போதைய போட்டோ வெளியானது. விகடன்ல வெளியான அந்த படம் எடிட் செய்து கொடுக்கப்பட்ட ஒரு படம். இதோட பின்னணி என்ன, நம்பகத்தன்மை என்ன அப்படிங்கறத ஒரு ஓரமா வச்சிருவோம். ஈழத்துக்கு போறதுக்கு முன்னாடி 2008ஆம் ஆண்டுக்கு முன்ன வரைக்கும் புலிகள் இயக்க தலைவரோட நன்மதிப்பை வாங்குற அளவுக்கு, அவரோட அன்பை சம்பாதிக்கும் அளவுக்கு சீமான் அப்படி என்ன செஞ்சிருக்காரு? சீமானோட முந்தைய வரலாறு தான் என்ன பத்தின அறிமுகம் இருந்தனாலதான் நீங்க என்ன பேட்டி எடுக்க வந்திருக்கீங்க. அப்படி 2008ஆம் ஆண்டுக்கு முன்ன வரைக்கும் புலிகளுக்கும் சீமானுக்குமான அறிமுகம் தான் என்ன? நாங்க வெளிப்படையா பேசுறோமே. கோவை ராமகிருஷ்ணன் புலிகளுக்காக ஆயுதம் தயாரித்து கொடுத்து 3 வருஷம் சிறையில் இருந்தவர். கொளத்தூர் மணி புலிகள் பயிற்சி எடுக்க இடம் அமைத்து கொடுத்து 3 வருஷம் சிறையில் இருந்தார். வைகோ புலிகளோட முகமாவே இருந்து பல வேலைகளை செய்தவர். பல வருஷம் அவர் சிறையிலே இருந்திருக்காரு. இதுக்கான எல்லா ஆதாரங்களையும் நாங்க கொடுக்கிறோம். இதெல்லாம் பதிவு செய்யப்பட்ட உண்மைகள். சீமான் காட்டின மாதிரி வெறும் போட்டோ பதிவு இல்ல. பிரபாகரன் கூட வைகோ இருக்கிற படம் போலியானது யாருமே சொல்ல முடியாது. ஏன்னா 2 பேருக்கும் இடையான 30 வருஷ நட்பு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு உண்மை. ஆனா ஏன் சீமான் மேல மட்டும் இந்த கேள்வி வருது? இந்த போட்டோ உண்மையா இல்லையா அப்படிங்கிற கேள்வி சீமான் மேல ஏன் வருதுன்னா, சீமானுக்கும் புலிகளுக்கும் இடையே என்ன தொடர்பு இருக்கு அப்படிங்கிற அந்த கேள்விதான் எல்லாரோட மனசுல இருக்கிறதுனால இந்த போட்டோ எடிட் பத்தின கோவம் எல்லாருக்கும் பொதுவாகவே வருது. சீமான் வீட்டுக்கு வாங்க, ஆபீஸ் வாங்கன்னு சொல்லி பெரியாரிஸ்டுகளோட போராட்டத்தை ரொம்பவே கேவலப்படுத்திக்கிட்டு இருக்காரு. சீமானின் பெரியார் குறித்த அவதூறான இந்த பேச்சுக்களுக்கு கண்டிப்பா சட்டப்பேரவை தேர்தல்ல அவருக்கு மக்கள் ஒரு தரமான செருப்படியை கொடுக்க போறாங்க. இந்த நிலையில அதர்மம் மனோஜோட இந்த ஆவேசமான பேச்சு சீமானோட முகத்திரையை கிழித்து தொங்க விட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. தேசத்தின் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாயம் IAS அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரியில் கண்டாங்கி சேலை இப்போது பரபரப்பாக விற்பனையாகிக் கொண்டிருக்கிறது. சென்னை புத்தக கண்காட்சியில் கிடைக்கின்றது. புத்தகத்திற்கு உடனே அழையுங்கள் 701002 9823 9315077173 மற்றும் 8925917667. கடைசி தரியில் கண்டாங்கி சேலை.